மக்களே, பிக் பாஸ் காமன் மேன்ல என்ன டாஸ்க் தெரியுமா? இன்னைக்கு லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க். அந்த டாஸ்க்ல ஒரு பக்கம் இதுலயே ஃப்ராடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயே இப்படி பண்றாங்கன்னா அப்போ பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்கும்ன்றத பார்த்துங்க. அது வெட்ட வெளிச்சமா ஆனதை பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் அந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்ல ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா முனியம்மால அழகா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற தருணங்கள் தெரியுது. அக்கா உள்ள போயிட்டு குறும்படம் வாங்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அதை பத்தியும் பார்க்க போறோம். அதை தாண்டி இந்த டாஸ்க்ல 3 டீமா பிரிச்சிருந்தாங்க. அந்த 3 டீம்ல எந்த டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஜட்ஜஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அது என்னால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதா, எனக்கு அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு டோட்டலி மாற்று கருத்து இருக்கு. அதை பத்தி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். போறதுக்கு முன்னாடி விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். நேற்று நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்டும் வந்து டெலிட்டும் ஆயிருச்சு. அந்த நபருக்கு தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் நான் சொன்ன கருத்துக்கு உங்கள் முரண்பாடு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த கருத்து வந்து தெரிவிக்கலாம். நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கருத்துக்கள் நியாயமான முறையில் இருந்தால் அதை வரவேற்கப்படுகிறது. அதில் நீங்கள் சொல்கிற கருத்து அக்செப்டபிளாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்போம். அதனால் நீங்கள் கமெண்ட்டை போட்டு டெலீட் பண்ணுறதுலாம் தேவையில்லை. பட் அதுலேயும் எனக்கு பாதி கமெண்ட் தெரிஞ்சிருச்சு. மிச்சம் பாதி கமெண்ட் நீங்கள் டெலீட் பண்ணதால எனக்கு முழுசாக தெரியல. பட் அது புரியுது. நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் இன்னொரு பாயிண்ட்டு அது எனக்கு முழுசாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது என்ன சொல்லியிருக்கீங்கன்றது பார்த்தா தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் உங்களுக்காக நீங்க நிக்கணும், அதைத்தான் நான் சொல்ல வந்தது. ஸோ நீங்க பிக் பாஸ்ல ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே அது உங்களுக்காக நீ நின்னீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஒரு சின்ன சுச்சுவேஷன் கூட அது ஃபயர் ஆச்சுன்னா அது அப்படியே உங்களை பேக் ட்ராக் பண்ணி வேற மாதிரி எடுத்துட்டு போயிடும். அதைத்தான் நான் சொல்ல வந்த கருத்து. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை மீறி உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். என்னை காண்டாக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் நிறைய இருக்கு. அது உங்களுடைய விருப்பம். ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடுவோம். மொதல் விஷயம், இன்னைக்கு மாயா பாட்டோட வருவாங்கல்ல, வந்தாங்க இன்னைக்கும் வந்தாங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு லக்ஸுரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் தான் அப்படின்றது. ஏன்னா செட்டப் எல்லாமே அப்படிதானே இருந்துச்சு. உடனே என்ன சொல்லிட்டாங்க, மாயா இந்த ஷோவில் கிட்டத்தட்ட 2 பேர் ஒரு ரெட் ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க, கிரீன் ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த ஷோல இது ரெண்டுமே வாங்காம உள்ள உட்காந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஒன்னு ஹீரோவா இருக்கணும், இல்ல வில்லனா இருக்கணும். இவங்க 2 பேர் தான் வெளியே தெரிவாங்க அப்படின்னும் போது எக்ஸாக்ட்லி மாயா சொன்னது உண்மைதான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒன்னு நீ ஹீரோவா இருந்தீங்கன்னா வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்ப, ஓகே, இல்லைன்னா தெரியவே மாட்டேன் அப்படின்றதுதான் பாயிண்ட். அதை கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும். மாயா சொன்னது நியாயமான கருத்து. ஏன்னா ஹீரோவையும் எலிவேட் பண்ணுவாங்க, வில்லனையும் எலிவேட் பண்ணுவாங்க ஷோல. அப்படிதான் பிக் பாஸோட பல காலங்கள் நடந்திருக்குது. ஒண்ணுமே பண்ணாத ஆள் எப்படா வருவோன்ற மாதிரி தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும் போல. அடுத்து இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஷோ அங்க எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே ஷோபா ஒரு விஷயம் சொல்றாங்க. எல்லாம் கேமரா முன்னாடி வந்து பயங்கரமா ஒரு விஷயம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா பின்னாடி போயிட்டு இது பின்னாடி கேமரா பின்னாடி எல்லாமே பயங்கரமான ஃபீட்பேக் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா முன்னாடி வந்து நல்லா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருப்பா இது கேமரா முன்னாடி ஃபீட்பேக் ஒரு மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போய் எல்லாத்தையும் இப்படி பேசுறது? ஏன் ஏமாத்துறீங்க? வெளியும் சரி உள்ளேயும் சரி ஒரே மாதிரி இருங்க. அப்பதான் உங்களை காப்பாத்திக்க முடியும், பிக் பாஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ முன்னுக்கு ஒரு பேச்சு, பின்னாடி வேற பேச்சா இருந்தா எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க. அடுத்து சரண்யா வந்து இன்னொரு டைலாக் சொல்றாங்க. கிரீனு ரெட்டு எல்லா கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாம் கிரீனு இந்த மாதிரின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருப்பா கொடுக்குறாங்க? யார் அது? ஏன் யார் அது அப்படின்னும் போது கரிஷ்மா கிரீனு கேட்டு வாங்குறாங்க. அரவிந்த் இவங்க எல்லாம் ஃபேவரட் பண்றாங்க. ஐப்பு கார்த்திலாம் வந்து அரவிந்த் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கருத்துக்கள் வருது. ஸோ ஆக்சுவலா இது ஒரு நாள் இன்சிடென்ட் தான். நாள் அந்த மட் டாஸ்க்லயே வந்து இந்த குற்றச்சாட்டை சரண்யா வைக்கல. அப்பயே வந்து சம்யுக்தா வச்சாங்க, வெளியே போய் பேசினதுமே வச்சாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த ஒரு குரூப் செயல்பாடு இருக்குதுன்ற மாதிரி ஒப்பீனியன் நாளே எழுந்துருச்சு. அது தடீஸ்வரில் இருந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துலையும் தொடர்றதுன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்குமே 3 டீமா பிரிச்சிருக்கிறாங்க. 3 நாளுமே 3 டீம் இருந்திருக்கு. ஆனா அந்த 3 டீம்லயுமே இவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். கரிஷ்மா மற்றும் MC அரவிந்த் 3 நாள் ஒரே டீம்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வரும்போது சரி நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்களா, அதை நாங்க பிரேக் பண்றோம், நாங்க இப்படி இருந்தாலும் விளையாடி காட்ட முடியும்ன்ற மாதிரி விளையாடி காட்டியிருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணல. பட் இன்னொரு பக்கம் என்னன்னா MC அரவிந்துமே ஒப்பீனியனை கரிஷ்மாக்கு எதிராக அவரும் வச்சிருக்கிறாரு, இவங்களும் வைக்கிறாங்க.
அது என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு டாஸ்க்னு வரும்போது கருத்து முரண்பாடு வரலாம். அதை ஓப்பனா வச்சாங்கன்னா அது நல்லது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸை எதிர்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்றது இருந்தாங்கன்னா அது வரவேற்கத்தக்க விஷயம். அதை பண்ணியிருக்கிறாங்க. பட் இது ஆப்போனண்ட்டுக்கு இப்படி தெரியுது, உங்க கூட இருக்கவங்களுக்கே இப்படி தெரியுதுன்னா அதை நீங்க எப்படி மாத்தணும், அது எப்படி அவங்களுக்குள்ள ஒரு இதுவை கிரியேட் பண்ணணுன்றதை பார்த்துக்கணும். பட் அது போக போக தான் தெரியும். பட் இது வரைக்குமே அவங்க நடந்த எல்லா கேம்ஸ்லுமே ஒன்னா தான் டிராவல் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்றத ஹைலைட் பண்ணிடணும். ஆனா இப்போதான் ஒரு சந்தேகம் ஏற்படும். அதுல என்ன சந்தேகம்னா, இவங்க ஒண்ணு சொல்றாங்களே, முன்னாடி இப்படி பேசிக்கிறாங்க, பின்னாடி வேற மாதிரி இருக்காங்களே, அந்த சந்தேகத்துல அவங்க பின்னாடி என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் பிக் பாஸ்ல பின்னாடி என்ன பண்ணாலும் தெரியும் அப்படின்றது தான் பாயிண்ட். முன்னாடி இப்படி இருந்துட்டு பின்னாடி போய் அப்படி இருந்தாலுமே அங்க 24 மணி நேரத்துல அப்பட்டமா மாட்டிப்போம். ஸோ பி கேர்ஃபுல் ஆன் தட். அடுத்ததாக உடனே எம்சி எழுந்து பேர், நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கோம். நேத்து வந்து சரியா ஒர்க் ஆகல, அது ஷையா இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆனா மட் டாஸ்க்ல யாரு முதல்ல போகணுன்ற மாதிரி நாங்க விட்டு கொடுத்தோம், இதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் கோல்டு ஸ்டார் கூட அவங்கள தான் நாமினேட் பண்ணோம், நாங்கெல்லாம் வந்து அப்பெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அங்க ஒரு குரூப்பிசம் இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. நான் பார்த்தவரையுமே 2 பேருமே ஒன்னாதான் செயல்பட்டு இருக்காங்கன்றது தான் பாயிண்ட். இதை முடிஞ்ச உடனே மாயா சொல்றாங்க பிளைண்ட் ஃபோல்டட் ஃபுட்பால் டாஸ்க் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு 3 டீமா பிரிக்கிறாங்க. டீம் ஆரி, பேபி பிரபாகரன், ஷாமா, தடீஸ்வரன், ஐடு கார்த்தி, ஜார்ஜ், ரஞ்சித் அண்ட் ஜேசன் கௌசிக். டீம் ஓவியா, டார்வின், வெங்கடேஷ், வெங்கடேஷ் ஐயோ மணிவண்ணன் இல்ல மக்களே, சம்யுக்தா, சோபனா, முனியம்மாள், சரண்யா அண்ட் திவ்யா. டீம் ராஜு, எம்சி, அபிநயா, கரிஷ்மா, சுகுமார், ஆஷா, பிரியங்கா, கலீல் பாஷா, மணிவண்ணன். இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தரை ஓட் அவுட் பண்ணி எலிமினேட் பண்ணுவோம். 2 டீம்ல 7 பேரு. பட் ராஜுவோட டீம்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நபர் இருந்தால மணிவண்ணன் வந்து ஆல்ரெடி கிரீன் ஸ்டார் வாங்கியிருக்காரு. நீ எப்படி கிரீன் ஸ்டார் வாங்கி எங்க டீம்ல உட்காரலாம், திரும்ப நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிரீன் ஸ்டார் வாங்கிட்டனா எப்படி, உன்னை எலிமினேட் பண்றன்ற மாதிரி அவரை முடிச்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. அவர் ஜட்ஜு கூட போய் உட்காந்து ஜாலியா உட்காந்துட்டார். டாஸ்க் என்னன்னா பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நபரை செலக்ட் பண்ண ஒவ்வொரு டீம்ல இருந்து. அதுல வந்து டீம் ஆரியில இருந்து ரஞ்சித் கேப்டன் ஆகவும் பிளேயராக ஷாமா, டீம் ஓவியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரண்யா கேப்டன், பிளேயராக சோபா, டீம் ராஜுல வந்து கேப்டனாக ஆஷா, கோச்சாக ஆஷா, பிளேயர் ஆஃப் அரவிந்த். அது கோச் மக்களே, கேப்டன் கிடையாது, சாரி. இதுல வந்து என்ன பண்றாங்க, அங்க 3 பேருக்கும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிருவாங்க. அங்க கோல் போஸ்ட் சின்னதா இருக்கும், அந்த கோல் போஸ்ட்ல பாலை போடணும். அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கலர் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அரவிந்த், எம்சி அரவிந்துக்கு வந்து எல்லோ கலர் வைக்கிறாங்க. டீம் பிக்கு வந்து ரெட் கலர் வைக்கிறாங்க. யாருன்னா ஓவியா டீமுக்கு வந்து ரெட் கலர் வைக்கிறாங்க. அண்ட் ஷாமாக்கு வந்து ப்ளூ கலர் வைக்கிறாங்க. இந்த 3 கலர் வச்சுட்டு அவங்கவுங்க கலர் பாலை தான் நீங்க அந்த கோல் போஸ்ட்ல போடணும். மற்றவங்களுக்கு போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட் போயிடும்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு இந்த கோச் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு போகும்போது அரவிந்த், ஏன்னா ஒரு பக்கம் கோச் 2 டீம், அரவிந்த் டீமை தாண்டி மற்ற 2 பேரும் சத்தமா பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அரவிந்த் என்ன பண்றாரு, பாலை இப்படி போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து கோல் போஸ்ட்ல கோல் போடுவாராம். எந்த டைவர்ஷனும் எதுவுமே, கண்ணு தெரியாம ஒரு கோல் போஸ்ட்ல எங்க இருக்குன்னே தெரியாது, எங்க வச்சிருக்கானே தெரியாது. அது எப்படி கண்ணு தெரியாம கரெக்டா வந்து கோல் போஸ்ட்ல போட முடியும், அவ்வளவு அழகா. இன்னொரு பக்கம் அவங்க கோச் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது கேட்கவே இல்லை நமக்கு எபிசோட்லயே. ஆனா இவங்க 2 பேர் கத்திட்டு இருக்காங்க மற்ற 2 கோச்சும். ஆனா இவர் வந்து அசால்ட்டா போட்டு போகும்போதே நமக்கு சந்தேகம் எழுந்தது. கண்ணு இந்த ஓட்டையில தெரிஞ்சிருக்குது அவருக்கு. இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரவிந்த் போடுறாரு, 2வது ஷாமா போடுறாங்க, 3வது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சோபா போட்டுறாங்க. உடனே வந்து ராஜு வந்து கண்ணு தெரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பா நீ இவ்வளவு ஃபாஸ்டா போட்டது எங்களாலேயும் நம்ப முடியல. மாயா என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதுவை போட்டு கண்ணு மூலியமா தெரியுதான்னு செக் பண்றாங்க. அப்பட்டமா தெரியுது, அப்பட்டமா கோல் போஸ்ட் தெரியுது. அப்பன்னும் போது நியாயமா நேர்மையான ஒரு பிளேயரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இந்த மாஸ்க் போடும் போதே கண்ணு தெரியுதுன்னு வெளிப்படையா சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்படி நீ இன்டெகிரிட்டிலாம் ரொம்ப முக்கியம், நீ என்ன பண்ணிருக்கேன்னு போது என்னப்பா நீங்க கோல் போட்டாலும் தப்புட்டுறீங்க. ஆமாங்க ஐயா, கண்ணை மூட்டிட்டு கோல் போடணும், கண்ணை தெரியுது கோல் போட்டா அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல அரவிந்த் சூப்பரா கோல் போட்டாரு, அவருக்கு ஒரு இது பாராட்டு கொடுத்துலான்னு கொடுப்பாங்களா? பண்ணதே ஒரு ஃப்ராடு தனம், அது தப்பு. இது மாதிரி கண்ணு தெரியுதுன்னு நீங்க ஓப்பன் அவுட்டா பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்கோரிங்கா இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் மற்ற 2 கண்டஸ்டன்ஸுக்கும் அது தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரியாத மாதிரி விளையாண்டாங்க பாருங்க. அவங்களுடைய டேலண்ட் சொல்லவா வேணும், எப்படிலாம் இது பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப ரீமேட்ச்ன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒழுங்கா உங்க மனசுக்கு உங்க இதுக்கு தெளிவா இருந்து நீங்க நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, 3 பேரோட கண்ணை அப்படியே கண்ணுலயே கட்டிக்கிட்டு நியாயப்படி விளையாடுறாங்களா. அப்போ ஒரு தருணம் நடக்குது.
இங்க இந்த டீம் பில இருந்த ரெட் பால் வந்து எம்சி அரவிந்துக்கு போயிருது. எம்சி அரவிந்த் இருந்த எல்லோ பால் வந்து இவங்களுக்கு வந்துருது, ஸ்வாப் ஆயிருது பால். ஆனா இவங்களோட பால் ஸ்வாப் ஆகல. யாரு? ஷாமாவோட பால் ஸ்வாப் ஆகல. சோபா மற்றும் அரவிந்தோட பால் வந்து கலர் ஸ்வாப் ஆயிருது. இப்ப அந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோபா போடுறாங்க, ரெண்டாவது ஷாமா போடுறாங்க, மூணாவது அரவிந்த் போடுறாங்க. இது போட்ட உடனே சுகுமார், நாங்க தான் வின்னர், கலர் பாலை மாத்தி போட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆர்குமெண்ட் பண்றாரு மாயா கிட்ட. என்ன ஆச்சு, என்ன பாலை மாத்தி போட்டாங்க அப்படின்ற மாதிரி மாயா கேட்ட போது, இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன கலர் ஒண்ணு, அதுக்கப்புறம் நீங்க கலரை மாத்தி வச்சிட்டீங்க, அதன் அடிப்படையில ரெட் பால் போட்டது நீங்க எல்லோ பால் எடுத்துட்டு போய் போட்டீங்க, அது எங்க கணக்கு அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. மாயா என்ன சொல்லிடுறாங்க, நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பாலை ஸ்வாப் பண்ணதான் எங்களுடைய ட்ரிக்கு, அதன் அடிப்படையில தான் நீங்க நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்ல வேணான்னு முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது யாரு கலரில் பால் இருக்கோ அதுதான் உங்களுடைய பால். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே டிஸ்குவாலிஃபை, ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கீங்க. அது ஃப்ராடுத்தனம் பண்ணதை அது அப்படியே கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃப்ராடுத்தனம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. புது கேம் பண்ணும்போது புதுசா உங்க முன்னாடி என்ன பால் வைக்கிறாங்களோ அதுதான் கணக்கு. அது கூட இல்லாம சுகுமார் நாங்க தான் ஜெயிச்சோன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் எதுக்கையா பேசுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்றாங்க, ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல ஓவியா டீமுக்கு 5000 பாயிண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஷாமா டீமுக்கு 3000 பாயிண்ட், அண்டு எம்சி அரவிந்த் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 பாயிண்ட் தான். இதை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா டாஸ்க் என்ன பண்ண போட்டான், அதுல நிறைய ஆர்குமெண்ட் நடந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பிக் பாஸ் காமன் மேன் சூப்பர் மார்க்கெட். இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. அதுல ஒரு ராஜு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி, பத்மான் ராஜா கல்யாணம் ஆகி அவங்க வந்து யூகேக்கு போயிடுறாங்க. யூகேல போயிட்டு வந்து அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அவங்க 2 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க. வெஜ்ஜுன்னா வெஜிடேரியன் ஃபேமிலி, ஜார்ஜ் அண்ட் ஈவா. இப்போ அவங்க 20 வருஷம் கழிச்சு இப்போ சொந்த ஊருக்கு வராங்க. அவங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் நீங்க வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதுதான் டாஸ்க் அப்படின்றது தான். அதை எப்படி அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்றதான் பாயிண்ட். என்ன பண்றாங்க, இதுல ஃபர்ஸ்ட் போய் 3 டீமா இதுல வந்து ஜேசன் அண்ட் பேபி போறாங்க. ஆரி டீம்ல இருந்து, ஓவியா டீம்ல இருந்து டார்வின் அண்ட் திவ்யா போறாங்க. சுகுமார் டீம்ல இருந்து சுகுமார் அண்ட் பிரியங்கா போறாங்க. இதுல 3 டீமுமே பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கும் போது ஆரி டீம் 3000 ரூபாய்க்கு 2860 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓவியா டீம் 5000 ரூபாய்க்கு 4115 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கமான ராஜு டீம் வந்து 2000க்கு 1700 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த பட்ஜெட்ல கொஞ்சம் க்ளோஸா பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது யாருன்னா ஆரி டீம் தான். பயங்கரமா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ரொம்ப டிஃபரன்ஸா பர்ச்சேஸ் பண்ணது ஓவியா டீம். இப்படி நடக்குதா? இது நடந்து முடிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்க, ஒரு நரேட்டிவா நீங்க பேச போறீங்க. அதுல யாரு அழகா சொல்றீங்க அப்படின்றதான் பாயிண்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரி டீம்ல இருந்து ஜார்ஜ் மற்றும் ஐடு கார்த்தி வராங்க. ஜார்ஜ் அவருடைய ஸ்லாங்ல வந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து பயங்கரமா பேசுறாரு. இன்னொரு பக்கம் ஐடு கார்த்தி வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சாப்பாடு எடுத்து குண்டான்ல போட்டு இது எப்படி கலரி அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார்னா அதை அவர் ஆக்ஷன்ல பண்றாரு. இப்படி உங்களுடைய ஸ்டோரியை வச்சு டெவலப் பண்ணி சொன்னாங்க. இதை சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ஜட்ஜஸ் வந்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்றாங்க. எப்பா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதை முழுசா மற்ற 2 டீமுமே பார்க்கணும். இப்ப நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணது கரெக்டா தப்பான்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப டப்புன்னு ஒரு சண்டை நடக்குது. ஓவியா டீம்ல முனியம்மாள் வெர்சஸ் திவ்யா கிட்ட ஒரு சண்டை நடக்குது. என்ன சொல்றாங்க, முதல்ல கதையை கவனிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் அதை தான் வந்து நான் அதுக்கப்புறம் கதை சொல்றேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கேயே என்ன கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி முனியம்மாள் எழுந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா முதல்ல கதையை கவனிக்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன வந்து கதை சொல்லுன்னு டீம் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது உடனே திவ்யா எழுந்து, ஏன் நீங்க போய் பேசுறீங்க, எதுக்கு நீங்க போய் பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் போய் பேசாதீங்க அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணிட்டாங்க, மைக்கு ஏன் பறிக்கிறேன்ற மாதிரி உடனே அங்க முனியம்மாள் சண்டை போடுறாங்க. ஓகே, ஸோ என் கதையை கேட்கவே விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜட்ஜஸ்லாம் வந்து என்ன பிரச்சனை என்ன அப்படின்னும் போது, இல்லைங்க நாங்கள் டீமாக செயல்படுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்க போய் கதை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்ல போறீங்கன்றத நாங்கள் கேட்குறோம், அதை சொல்ல மாட்டேங்கிறேன். வேகன்னா என்னன்றது கூட அவங்க பதில் சொல்ல அப்படின்னும் போது உடனே முனியம்மாள் சொல்றாங்க, கதையை இங்கேயே சொல்றாங்க, அப்பதான் அங்கே போய் அலோவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி முனியம்மாள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஓகே, இப்போ ஆரி கேட்கிறார், இப்போ நீங்க அந்த கதையை கவனிச்சிங்களா, டாஸ்க்கை நீங்க கிரியேட்டிவா பண்ணும், இதெல்லாம் பண்ணுன்றீங்க, அவங்க பண்ணது நீங்க கிரியேட்டிவா நீங்க பாத்தீங்களா, இப்ப அதுல இருந்து கேள்வி கேட்டா அவங்க கிட்ட கேள்வி வருமான்ற மாதிரி அந்த டீம் கிட்ட கேட்கிறாரு. உடனே வந்து அவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த டீமுமே அந்த ஸ்டோரியை கவனிக்கல, அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க இது பண்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக
டார்வின் அண்ட் முனியம்மாள் போய் ஸ்டோரியை சொல்றாங்க. முனியம்மாள் ஆரம்பிச்சு ஸ்டோரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அந்த வேகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை திவ்யா சொன்னாங்கல்ல, அந்த வேகன்ற வார்த்தையோட அர்த்தம் முனியம்மாளுக்கு புரியல. அது என்னன்றது முனியம்மாள் அங்கேயே பதில் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்திருக்குது. ஆனா அதை சொல்லாம அவங்க போனதால அவங்க என்ன பண்றாங்க, நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வரது வெஜிடேரியன் ஃபேமிலி, இவங்க சொல்றது நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிடலாம் போது அங்க தப்பாகுது. உடனே திவ்யா வந்து அவங்க வெஜிடேரியன்ற மாதிரி சொல்லும் போது முனியம்மாள் ஐயோ எனக்கு கதை சொல்ல வரல, நீங்க யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ற இடத்துலயே அங்கிருந்து முனியம்மாள் கிட்ட இருந்து அந்த ஸ்டோரி டார்வின் கிட்ட போகுது. ஸோ ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்த டீமாவே பிரச்சனை நடந்திருக்குது. அது முனியம்மாள் வந்து அப்பயே அது என் வேகன்னா என்னன்னு போது அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா அவங்க அதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கதையில வந்து அந்த ஒரு ஸ்பாட் நடந்திருக்காது. இப்ப ஆக மொத்தத்துல டோட்டல் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்குன்றது கிளியரா புரியுது. அவங்க டாஸ்கை சொதப்பிட்டாங்க. அடுத்து கலீல், MC அரவிந்த் மற்றும் அபிநயா இந்த 3 பேருமே அந்த டாஸ்க்கை வந்திருந்தாங்க. பட் அவங்க எடுத்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டாஸ்க்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சடனா ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பதட்டமா ரியாக்ட் பண்ற மாதிரி இந்த பாட்டை வச்சு ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு அந்த 3 பேரும் இவங்க வராங்க, இவங்க இதை சாப்பிடுவான்னு ஒரு பிளான் பண்ணுவோம்ல. நம்ம வீட்டுக்கு ரிலேஷன்ஷிப் வந்தா கூட ஒரு பிளானிங் நடக்கும்ல, அந்த பிளானிங் அழகா அவங்க பண்ணாங்க. அதை பேசும்போதுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனோடனே இன்னொரு பக்கம் அங்க இந்த டாஸ்க்கை முடிக்கிறாங்க. ராஜு பக்கத்துல மணி உட்கார்ந்துட்டு இருந்தாருலே, அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோ வேற 250 ரூபாய்க்கு போட்டு வச்சிருந்தாங்க அந்த பர்ச்சேஸ் பண்ற இடத்துல. அவர் யாரும் பர்ச்சேஸ் பண்ணல, அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க. அவர் என்ன சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு மணி, ராஜு டீம் வந்து ஸ்டோரி அழகா கொண்டு போனாங்க, வெல்கம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஓவியா டீம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஆரி டீம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இதுல யார் ஒழுங்கா பண்ணல, முனியம்மா ஒழுங்கா கோஆர்டினேஷன் பண்ணிருக்கலாம், அவங்க பண்ணவே இல்லை, பிராக்டிஸும் பண்ணல, முனியம்மாள் தரப்புல இருந்து ஒரு பெரிய தப்பு இருக்குன்ற மாதிரி மணிவண்ணன் அந்த இடத்துல போட்டு முனியம்மாள் அடிக்கிறாப்புல. இது நடந்து முடிஞ்சோடனே ஜட்ஜஸ் வராங்க. ஆரி வந்து சொல்றாரு, ஸோ ராஜி டீம் வந்து டேக் ஆஃப் பண்ணது நல்லா இருந்துச்சு, ஆனா எடுத்துட்டு போய் முடிச்ச இடம் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஓவியா வந்து பாத்தீங்கன்னா ஓவியா டீம் வந்து பாத்தீங்கன்னா பொருளே பிளண்டர் மிஸ்டேக்கு, கிரியேட்டிவிட்டியும் நல்லா ஆரம்பிச்சிங்க, ஆனா ஒற்றுமை இல்லை. ஸோ ஒற்றுமை இல்லாதான் ஒரு பெரிய பிரச்சனையா போயிருச்சுன்ற மாதிரி ஓவியா டீமுக்கு. இன்னொரு பக்கம் வந்து என் டீம் வந்து 2 பேருக்குமே ஒரு பெரிய கற்பனை இருந்துதான்னு கேட்டீங்கன்னா, நான் இவங்க 2 டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெஸ்டா பண்ணாங்கன்றதா மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஓவியா வந்து ஸோ ஓவியா டீம் ரொம்ப தடுமாற்றமா இருந்துச்சு, இம்ப்ரெஸே பண்ணலன்ற மாதிரி டைரக்டா ஓவியா பதில் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவியா பேசின அந்த ஒரு டைலாக் மட்டும் தான் இன்னைக்கு எபிசோட்ல போல. ராஜு வந்து சொல்றாரு, முனியம்மாள் கதையெல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்லா தான் இருந்துச்சு, ஆனா முனியம்மாளை நிறுத்தி நிதானமா பேசி இருக்கலாம், நீ ஏன் பேசல, என்ன காரணம், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னும் போது முனியம்மாள் சொல்றாங்க, என்னை பேசவே விடல, பேச அவங்க அனுபவிச்சாதான் நம்மளால வந்து பேச முடியும், அந்த கான்பிடென்ட் வரும், அதை அவங்க பேசவே விடாததான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி முனியம்மாள் குற்றச்சாட்டு வைக்க உடனே சரணி வந்து பதில் சொல்றாங்க, கதை சொன்னா அவங்க ஸ்டேஜ்ல தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கேட்கறதுக்கான ஸ்பேஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. உடனே மாயா இல்ல முனியம்மாள் கதை சொல்றேன்னு ஒரு தைரியமா இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னும் போது அவங்க தான் ஹெல்ப்பே வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. ஸோ முனியம்மாளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண வந்தாலுமே அவங்க ஹெல்ப்பே வேணான்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. முதியம்மா சொல்ல இல்ல கதை சொல்றது வந்து எனக்கு பிடிக்கும் இதெல்லாம், பட் அவங்க லிசன் பண்ணவே தயாரா இல்லை முனியம்மாள். ஸோ இவங்க ஹெல்ப் பண்ண வந்தாலுமே, ஏன்னா முனியம்மாளுக்கு ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் புரியல, அதை இவங்க கேட்கும் போது கூட அது என்ன மீனிங்னு தெரிஞ்சாதானே கதையை சொல்ல முடியும், அதை அவங்க சொல்லவே வரல, அதுக்கு வந்து இவங்க தயாராகவே இல்லை. ஸோ முனியம்மாள் அந்த ஒட்டுமொத்த டீம் சொல்றதே தயாரா இல்லை அப்படின்றதான் பாயிண்ட். அதை அழகா ஆரி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. முனியம்மாள் கதை சொல்லுங்கன்னும் போது முதல்ல டீமை கேட்காம தனியா நடந்து வந்தது முனியம்மாள். அப்ப நீங்க தனியா ஒரு நடந்து வந்திருக்கீங்கன்னா நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க நீங்க தான் கதை சொல்ல போறீங்கன்ட்டு, அப்ப டீமை கேட்கற நிலைமையில இல்ல. ஆக மொத்தத்துல அப்ப அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் உண்மைதான், முனியம்மாள் ஆமா நான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆரி அந்த ஒரு பாயிண்ட சொல்லும் போது கிளியரா முனியம்மா மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு அக்யூசியேஷன் ஆப்போசிட் மேல வைக்கிறாங்களா அந்த டீம் பர்சன்ஸ் மேல, அதுல முனியம்மாளோட தப்பு தான் பிரச்சனை அதிகமா இருந்திருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தாவே ஓரளவுக்கு கோஆர்டினேஷனா போயிருக்கும். அந்த வேகன்ற வார்த்தையை புரிஞ்சிருந்தா கூட அங்க பிரச்சனையா இருக்காது. அங்க போய் பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு விஷயமா எடுத்துன்னு வந்து சொல்றதுலாம் ரொம்ப தவறா இருந்தது அப்படின்றதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் 2வது ஸ்டார் இன்னைக்கு எபிசோட்ல 2வது ஸ்டார் வந்து ஜார்ஜோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் தடீஸ்வரன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தடீஸ்வரன் இன்னைக்கு எபிசோட் ஒரு வாய் கூட பேசல, வந்தாரு இப்படியே உட்காந்தாரு சென்றார், வந்தார் சென்றார் ரிப்பீட், வந்தார் சென்றார் ரிப்பீட்ன்ற மாதிரி தடீஸ்வரன் ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரையும் இந்த டாஸ்கோட பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம் என்ன தெரியுமா, அந்த ஸ்டோரி டெல்லிங்ல அபிநயா, MC மற்றும் கலீல்ஸ் பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவியா டீம் வந்து காம்படிஷனே இல்லை, எய்தர் அண்ட் ஆரி டீம் ஆர் ராஜு டீம், அதுல எனக்கு இவங்க பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவங்க பேசினது,
ஐ மீன் இது எனக்கு ஒரு சில ஐட்டம்லாம் வாங்கியிருக்கும் போது நம்ம இன்னொருத்தர் கொடுக்கும்போது ஏமா நான் வாங்கி எனக்காக வாங்கினதுமா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நடக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்க ரியலா இருந்த மாதிரி எனக்கு கனெக்ட் ஆச்சு. இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு ஜார்ஜ் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததா இல்ல அந்த எம்சிஆர் டீம் பிடிச்சிருந்ததா சொல்லுங்க. எனக்கு என்னமோ அந்த டீம் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. ஜார்ஜ் பண்ணதுமே நல்லா இருந்துச்சு, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. என்னன்னா அவங்க பின்னாடி டிஸ்கஸ் பண்ண காமிச்சாங்க, பட் ஜட்ஜஸ் பார்த்தது வந்து இந்த குடும்பத்துக்கு நாங்க அவங்க கிட்ட பேசி என்ன பண்ணிருக்கோன்றது தான் பாயிண்ட். இவங்க அந்த குடும்பத்தோட இன்டராக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அட்வான்டேஜ்ல கொடுத்துருக்காங்களான்றது தான் ஒரு சந்தேகம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ யாரா இருந்தாலும் உங்க கருத்துக்கள் நியாயமான ரீதியில வச்சீங்கன்னா அது வரவேற்கப்படுகிறது. ஸோ அதுல வந்து என்ன இருந்தாலும் பதில் கொடுக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.